अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सद्री वयस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मन नाफ़िआ व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न त्वय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சர்ஃப் பார்த்துட்டு இருக்கோம். இல்மு சர்ஃப்ல நம்ம லாஸ்டா மாலி முடிச்சிட்டோம் இல்லையா? மாலி மாருஃப் முஸ்பத், மாருஃப் மன்ஃபி, மஜ்ஹூல் முஸ்பத், மஜ்ஹூல் மன்ஃபி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியலுல் முதாரி, முலாரியான ஃபியல்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், முலாரிக்குள்ள ரெண்டு டென்சஸ் இருக்குங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதை மைண்டில் வச்சுப்போம். இங்கே மெயினாக வச்சுக்க வேண்டியது அதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? 8 சுலாசி முஜர்ரத் ஃபீஹி 8 ஃபார்மேட்டில் இருக்கும். 8க்கும் முலாரியோடைய கொஸ்டின் ஃபார்ம் போட்டுக்கிட்டே வந்தோம். கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கோம். அதில் முதல் 3 தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அதில் 8 ஃபார்மேட் இருக்கு இல்லையா? 8 ஃபார்மேட்டுக்குமே முலாரி எப்படின்றதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ரைட். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது முலாரி இருக்கு இல்லையா? முலாரியை 2ஆக பிரிக்கணும். அதே தான், மாலியை எப்படி 2ஆக பிரித்து அந்த 2ல் எப்படி இன்னும் 2 சேர்ந்து மொத்தம் 4 இருந்துச்சோ, இந்த முலாரிலையும் 2ஆக பிரித்து அந்த 2ஆக பிரித்து மொத்தம் இதில் 4 இருக்க போகுது. அதே தான் நீங்கள் மாலியில் என்ன பார்த்தீங்களோ அந்த மாலின்ற வார்த்தையை எடுத்துட்டு முலாரின்ற வார்த்தையை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக அந்த பழசு தான். நீங்கள் மாலியில் என்ன படிச்சிங்களோ அதுதான். பட் என்டையர்லி வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க பார்த்துடலாம். அல் ஃபியாலுல் முதாரி மஅரூஃப் முஸ்பத், அல் ஃபியாலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி. அடுத்தது அல் ஃபியாலுல் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், அல் ஃபியாலுல் முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி. ரைட்டுங்களா? அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 1 சாப்டரில், முலாரின்ற சாப்டரில் நம்பர் 1 டைப் பார்க்க போகிறோம். அல் ஃபியாலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத் எப்படி எடுக்கலான்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஃபஅல 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 1 2 3ன்னு சொல்லி நம்ம 8ல் 3 எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அந்த ஒரு மாலியான ஃபியல் என்ன அப்ளை பண்ணோம் அதுக்குன்னா, நஸ்வர வரப ஃபத்தஹ அப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ ஏன் இந்த 3ஐயும் எடுக்கிறோம், இந்த 3ம் ஏன் தனித்தனி ஃபார்முலா அப்படின்னா, அதனுடைய முலாரி ஃபார்மு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணால் டோட்டலாக என்ன இருக்கும்? என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் ஒன் another. ஒன்றை விட்டு இன்னொன்று வித்தியாசப்படும். அதுக்காக தான் 3 தனி ஃபார்முலாவை வச்சுருக்கோம். என்ன வித்தியாசம்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபஅல அப்படிங்கிறதுக்கு நசர உதாரணமாக எடுத்திருக்கோம் இல்லையா? இதை என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நசரவை வச்சுக்கோங்க, தரபவை வச்சுக்கோங்க, ஃபத்தஹவை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். முலாரியுடைய அடையாளத்தினுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு பேசிக் 4 எழுத்து இருக்குது. அந்த 4 எழுத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன முலாரியுடைய அடையாளங்களுடைய எழுத்துக்கள் அப்படின்னா, அலிஃப், யா, தா, நூன். இதுதான் முலாரியுடைய அடையாளத்தினுடைய எழுத்துக்கள். அலிஃப், தா, யா, நூன் அல்லது அலிஃப், யா, தா, நூன். இந்த 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று இந்த மாலியான ஃபியலுக்கு முன்னாடி வந்துடணும். ஓகேங்களா? இங்கே ஏன் அலிஃப் வரணும், யா வரணும், நூன் வரணும், தா வரணும், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏதேனும் ஒரு எழுத்து மாலியான ஃபியலுக்கு முன்னாடி நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நஸ்வரவை எடுத்துக்குவோம். இந்த நஸ்வரை இருக்கு இல்லையா? இந்த நஸ்வரவையும் எழுதிக்கோங்க. நம்பர் 2 லரபவையும் எழுதிக்கோங்க. நம்பர் 3 ஃபத்தஹவையும் எழுதிக்கோங்க. ஸோ முலாரியுடைய அடையாளங்களில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? யா, அலிஃப், நூன், தா. இது ஏதேனும் ஒன்று முன்னாடி சேருங்க. இதில் யாவை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு யாவை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம்.
யாவை எடுத்து சேர்த்துட்டோம். ஓகே, நஸ்வரல யாவை சேர்த்துட்டோம். இந்த யாக்கு என்ன ஹரக்கத் கொடுக்கணும்னா ஃபத்ஹா கொடுத்துடணும். ஸோ எல்லாத்துக்குமே யாவை சேருங்க. நஸ்வரக்கு சேருங்க, வரபக்கு சேருங்க, ஃபத்ஹாக்கும் சேருங்க. ஓகேங்களா? சேர்த்துட்டிங்களா? யாவை சேர்த்தாச்சு. யா அல்லது நூன் அல்லது அலீஃப் அல்லது தா ஏதேனும் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம யாவை எடுத்து சேர்க்குறோம். சரி, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த யாக்கு என்ன ஹரக்கத் கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் ஃபத்ஹா கொடுத்துடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ஃபா கலிமா எது? ஃபார்முலா ஃபா கலிமா இல்லையா? இங்கே நசரல நூன் தான் ஃபா கலிமா, இங்கே லொரபல ஃபா கலிமா வாது, இங்கே ஃபத்தஹல ஃபா கலிமா ஃபா. ரைட்டா? இது எல்லாத்துக்கும் ஃபத்தஹ இருக்கு இல்லையா? இந்த ஃபத்தஹ அப்படியே நீக்கிடுங்க. போக்கிட்டு எல்லாத்துக்கும் சுக்கூன் போட்டுருங்க. போட்டாச்சா? போட்டாச்சு. கடைசி எழுத்துக்கு வாங்க. அடுத்த எழுத்தை ஒன்றும் பண்ணாதீங்க. அடுத்த எழுத்தை ஒன்றும் பண்ணாமல் கடைசி எழுத்துக்கு ஃபத்தஹா இருக்கா எல்லாத்துலேயும் ஒன்று போல் அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃபத்தஹாவை நீக்குங்க. ஒரே மாதிரி இருக்கா? அந்த ஃபத்தஹாவை நீக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தம்மா கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நடுவில் ஐன் கலிமா நமக்கு மிச்சம் இருக்குது. இது வந்து லாம் கலிமா. லாம் கலிமாவுக்கு தம்மா கொடுத்துடணும். முதல்ல முலாரியுடைய அடையாளங்களை சேர்க்கணும். அதற்கப்புறம் ஃபா கலிமாவிற்கு சுக்குன் செய்ய வேண்டும். அதன் பிறகு லாம் கலிமாவிற்கு தம்மா செய்ய வேண்டும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் எழுதிக்கோங்க நோட்ஸ். இப்போ என்ன செய்யணும்னா கலிமத்துல் ஐன் இருக்கு இல்லையா? இந்த கலிமத்துல் ஐன் இருக்கு இல்லையா? அதனுடைய எல்லா ஃபத்ஹாவையும் நீக்குங்க. ஃபஸ்ட்டு நசரக்கு நீக்கிட்டு தம்மா கொடுத்துருங்க. நசரக்கு தம்மா. அப்புறம் வரபல உள்ள ராக்கு உள்ள ஃபத்தஹாவை நீக்கிட்டு கெஸ்ரா கொடுக்கணும். ஸோ இங்கே கஸ்ரா கொடுக்குறோம். அடுத்தது ஃபத்தஹல உள்ள தா இருக்குல்ல, அந்த ஃபத்தஹல தாக்கு ஃபத்தஹ இருக்கு இல்லையா? அந்த ஃபத்தஹ நீக்கிட்டு ஃபத்தஹ கொடுங்க. ஃபத்தஹ நீக்கிட்டு ஃபத்தஹ கொடுங்க. அதில் ஃபத்தஹ நீக்காமல் அந்த ஃபத்தஹ மெயின்டைன் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இந்த ஃபத்தஹ வந்து இருக்கக்கூடிய தா தா வந்து என்ன கலிமா? ஐன் கலிமா. இந்த ஐன் கலிமாக்கு ஃபத்தஹா கொடுக்கணும். ஸோ வந்து இந்த இடத்துல ஏற்கனவே ஃபத்தஹா இருக்குங்கிறதுனால அந்த ஃபத்தஹ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அல்லது ஃபத்தஹ நீக்கிட்டு ஃபத்தஹ அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? நசர இஸ் கன்வெர்ட் இன்டு என்சுரு சு. ஏன்னா இங்கே கலிமத்துல் ஐனுக்கு தம்மா கொடுத்துருக்கோம். ஸோ என்சுரு. தரப எப்படி மாறிடுச்சு? எல்லு ரிபு. ஏன்னா கலிமத்துல் ஐனுக்கு கெஸ்ரா கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபத்தஹ எப்படி மாறிடுச்சு? எஃப் தஹு. இங்கே கலிமத்துல் ஐனுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஃபத்தஹாவை கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இங்கே மூணும் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுது இல்லையா? அதனால தான் இது மூணும் தனித்தனி ஃபார்முலாவாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ சுலாசி முஜர்ரது ஃபீஹி இருக்கு இல்லையா? அதில் மூணும் தனித்தனி வகைகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இதனுடைய முலாரி ஃபார்ம் வேற, இதனுடைய முலாரி ஃபார்ம் வேற, இதனுடைய முலாரி ஃபார்ம் வேற. ஸோ ஒவ்வொன்றும் வேறு வேறு முலாரி ஃபார்மை கொண்டு இருக்கிறதுனால இது மூணும் தனித்தனி ஃபார்முலாக்களை கொண்டது அப்படிங்கிறத புரிதலை நம்ம வைக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, எதுக்கு தான் தம்மா தான் போடணும், இதுக்கு கெஸ்ரா தான் போடணும், இதுக்கு ஃபத்தஹா தான் போடணும்னு எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, நம்மளால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இதுக்கு இதுதான் கிராமட்டிக்கல் இலக்கண நயம், இதுக்கு இதுதான் அப்படின்றது ஒன்று கிடையாது. இந்த வார்த்தை இந்த ஹரக்கத்தை தான் பெறும், இந்த வார்த்தை இந்த ஹரக்கத்தை தான் பெறும்னு நம்ம புழக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் இது. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இதை டிஃபால்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு அரபை புழங்குறோமோ அந்த அளவுக்கு இது வந்து கலிமத்துல் ஐன் வந்து லம்மா உள்ளது, கலிமத்துல் ஐன் வந்து ஃபத்தஹா உள்ளது, கலிமத்துல் ஐன் வந்து கெஸ்ரா உள்ளதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டடீஸில் என்ன செய்வாங்க உஸ்தாதாக்கள், நான் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், இது படிக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒரு ஃபஅல
அப்படின்னு சொல்லிட்டு நசர இப்போ நம்ம ரொம்ப நியூ ஸ்டூடெண்ட் நசரை பத்தி தெரியல. முதாரிய முத படிக்கிறோம். ஸோ நசருக்கு என்சுருன்னு கூட தெரியாது அப்படிங்கும்போது, நம்ம என்ன செஞ்சுருவாங்க உஸ்தாதாக்கள் நசரவை எழுதி பக்கத்துல ஒரு ஹைஃபன் மாரி போட்டு தம்மா போட்டுருவாங்க. ஸோ இது தம்மா இருக்கிறதுனால இது என்சுருன்னு தான் சேஞ்ச் ஆகும்னு கொஞ்ச நாளைக்கு இத மெயின்டெயின் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் இயரோடைய ஹால்ஃப் இயர்லி வரைக்குமே இது வந்து ஐன் கலிமா வந்து தம்மா வருமா? கெஸ்ரா வருமா? ஃபத்ஹா வருமா? அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. அப்புறம் போக நமக்கு இது வந்து தம்மா தான், இது ஃபத்ஹா தான், கஸ்ரா தான்ன்றது நமக்கே புலன் பற்றும். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்படியாகத்தான் இந்த விஷயத்த நம்ம வந்து புரிதல் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இத தாண்டி இதுக்குள்ள ரூல்ஸ் இதுக்கு இதான் அப்படிங்கிறது கிடையாது. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த என்சுரு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்குவோம். இந்த என்சுருவ எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபுல்லா அந்த 14 ஃபார்ம் நம்ம எப்படி மாலியில அப்ளை பண்ணோமோ, எப்படி வந்து லமீர்களுக்கு 14 ஃபார்ம் அப்ளை பண்ணோமோ, அதே போல இங்கேயும் ஒரு 14 டேர்ம். டேர்ம் தான் சொல்லணும். ஃபார்ம்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ 14 டேர்மையும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃபார்ம் தான். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு தான். ஸோ இங்க டேர்ம்னு சொல்றது பெட்டரா இருக்கும். ஓவரால் சேர்ந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலும் பெட்டரா இருக்கும். ரைட். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். வாங்க இந்த 14 அதாவது நம்ம மாலியில எப்படி 14 வந்துச்சோ, லமீர்கள்ல எப்படி 14 வந்துச்சோ, கிடைச்சுச்சோ, அதே போல இங்க முலாரிலயும் 14 டேர்ம் வேணும். 14 வஸன்னா என்னது? ஃபார்ம் தான். ஓகேங்களா? வஸன்னா ஃபார்ம் அல்லது டேர்ம் 2மே சொல்லலாம். ஸோ 14 டேர்மும் எப்படி இருக்குங்கிறத நம்ம முலாரில கத்துக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்சுருவ எடுத்துக்குவோம். என்சுருவ அப்ளை பண்ணி நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? வாங்க. என்சுரு எப்படி எழுதிட்டோம்? என்சுரு போட்டோம். ஃபர்ஸ்ட் வார்த்தையே என்சுரு தான். அதனால தான் யா போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஒரு ஆண், உதவி செய்கிறான், உதவி செய்வான். ஓகேங்களா? இதுதான் மீனிங்கு. ஸோ பிரசன்ட் டென்ஸ் மீனிங்கும் இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ் மீனிங்கும் இருக்கும். அதாவது எதிர்கால வினையுடைய அர்த்தமும் இருக்கும். நிகழ்கால வினையுடைய அர்த்தமும் இருக்கும். ரைட். ஸோ என்சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான். அடுத்தது என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்னா, அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த கடைசியில உள்ள என்சுரு இருக்கு இல்லையா? அத வந்து ராவாக்கி ஒரு அலீஃப், நூன். நம்ம எப்படி ஒரு இஸ்முக்கு முஸ்லிமுன் அப்படிங்கிறத முஸ்லிமானிக்கு அலிஃப் நூன் சேர்த்தோமோ, அதே போல ஃபியலுக்கும் அலிஃப் நூன் சேர்த்து தான் இருமையாக்கணும். அப்படி சேர்க்கும்போது கடைசி எழுத்தல் தம்மா இருக்கு இல்லையா? அது ஃபதஹாவா தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ என்சுராணி அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அடுத்தது நம்ம எப்படி பன்மைக்கு முஸ்லிமூனன்னு வாவ் நூன் சேர்த்தோமோ, அதே போல இங்க அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அப்படிங்கிறதுக்கு நமக்கு அரபியில என்னன்னா, என்சுரூன கடைசியில அந்த தம்மாவ அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வாவ் நூன் தான் சேர்க்க போறோம். ஸோ வாவுக்கு தொதுவா தம்மா தான் இருக்கணும். ஸோ வாவ் நூன், நூனுக்கு ஃபத்ஹா, அங்க அலிஃப், இருமைக்கு வந்து நூனுக்கு கஸ்ஸரா. ஸோ என்சுராணி, என்சுரூன. ஸோ என்சுரு, என்சுராணி, என்சுரூன. அவன் ஒரு ஆண் உதவி செய்கிறான், உதவி செய்வான். அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் வந்து இந்த என்சுருங்கிறது நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்? நசரலேருந்து எடுத்திருக்கோம். ஏன் நசரவ பார்க்குறோம்? 1க்கு ஐனுக்கு லம்மா இருக்கு, ஐனுக்கு ஒரு இடத்துல கஸ்ரா இருக்கு, ஒரு இடத்துல ஐனுக்கு ஃபத்ஹா இருக்கு. அதனால தான் என்சுருவ எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதோடைய ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா என்ன? எஃப் உலு, ரைட்டா? இதோடைய டைரக்ட் ஃபார்முலாக்கு போயிடணும். ஃபஅலவுடைய ஃபார்முலாக்கு எப்படி போயிடணும்? ஸோ ஃபஅல எப்படிலாம் சேஞ்ச் ஆகும்? ஃபஅல எஃப் உலு அப்படிங்கிறது நசர என்சுரு. ஃபஅல எஃப்இலு அப்படிங்கிறது தரப யதுரிபு. அப்புறம்
ஃபஅல எஃப்அலு அப்படிங்கிறது ஃபத்தஹ எஃப்தஹு. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக் இப்போ இந்த 3ஐயும் நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன புரிதலை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். இந்த என்சுரு, என்சுராணி, என்சுரூன அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதலை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார்முலாவோட நீங்கள் கனெக்ட் பண்ணணுங்கிறது தான். ஸோ ஃபார்முலாவோட கனெக்ட் பண்ணும்போது ஃபஅல இருக்கு இல்லையா, அந்த ஃபஅலக்கு நேராக நம்ம நசர போட்டிருக்கோம். ஸோ நசர என்சுருன்னு சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ஃபஅல எஃப்உலு. அடுத்தது ஃபஅல இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், தரப போட்டிருக்கோம். தரப எல்லு ரிபுங்கிறதுனால இந்த ஃபஅல எஃப்இலு. அடுத்தது ஃபத்தஹ போட்டிருக்கோம். அந்த ஃபத்தஹ எஃப்தஹு அப்படிங்கிறதுனால இந்த ஃபஅல எஃப்அலு. ஸோ இதனுடைய பேசிக் ஃபார்முலாஸ் ஃபஅல எஃப்உலு, ஃபஅல எஃப்இலு, ஃபஅல எஃப்உலு. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து தான் நான் என்சுரு வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஃபார்முலாவை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்சுரு, என்சுராணி, என்சுரூன கிடைச்சிச்சா. இதனோட ஃபார்முலா எப்படி இருக்கும், எஃப்உலு, எஃப்உலானி, எஃப்உலூன. ரைட்டா, எஃப்உலு, எஃப்உலானி, எஃப்உலூன. அதான் என்சுரு, என்சுராணி, என்சுரூன. ரைட்டா, ஓகே. உங்களுக்கு அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுது, அவள் ஒரு பெண் உதவி செய்கிறாள், உதவி செய்வாள் தேவைப்படுதா. இப்போ இந்த யாவை நம்ம நீக்கிடணும். ஓகேங்களா, யாவை நீக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், தாவை சேர்த்துடணும். தா பெண்பாலுக்குரிய அடையாளமா தாவை சேர்த்துடணும். ஓகேங்களா, ஸோ பெண்பாலுக்குரிய அடையாளம்னு இது கிடையாது. ஆண்பாலுக்கும் இந்த தா வரும். இந்த இடத்துல இது பெண்பாலுக்கு, அங்கே என்சுரு, இங்கே தாவை சேர்த்தா தன்சுரு. ரைட்டுங்களா, அவ்வளோதான். மற்ற இடத்துல இது ஆண்பாலுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் ஆண்பாலுக்கும் வரும். ஸோ தா என்பது நாட் ஓன்லி ஃபெமனைன், ஆனால் இந்த இடத்துல இது ஃபெமனைனுக்கான தா. ஏன்னா இந்த இடத்துல தன்சுரு அப்படின்னு மாத்திரம். ரைட்டா, என்சுருவை தன்சுருன்னு மாத்திரம். அப்படி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தன்சுரு, தாவை யாவை நீக்கிட்டு தா போட்டுருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அப்போ என்சுரு இஸ் கன்வெர்ட் இன்டு தன்சுரு. அவள் ஒரு பெண் உதவி செய்கிறாள், உதவி செய்வாள். அடுத்தது அதே தான், என்சுராணியை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க, தன்சுராணி. அப்படியே அதை தூக்கி அப்படியே யாவை மட்டும் தாவை மாற்றிட்டு அப்படியே அதை மற்றதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ தன்சுராணி. ஸோ ஃபார்முலா பாருங்க, எஃப்உலு, எஃப்உலானி, எஃப்உலூன, தஃப்உலு, தஃப்உலானி. இதோட ஃபார்முலா. ரைட்டுங்களா, அப்புறம் பாருங்க 6th ஃபார்ம் என்னன்னா தன்சுரு, தன்சுராணி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. இங்கே அவர்கள் பல பெண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அதுக்கு டோட்டலாக என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கள் நசரலைன் தான் எடுத்துருக்கணும். நசரவை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியுமா, முன்னாடி யாவை சேர்க்கணும். இங்கே என்ன செஞ்சோம், 5, ஃபஸ்ட்டு 3க்கு யாவை சேர்த்தோம், அடுத்த 2க்கு தாவை சேர்த்தோம். இந்த 6வது ஃபார்முக்கு யாவை சேர்க்கணும். இது பெண்பால் தான், அவர்கள் பல பெண்கள் தான். இருந்தாலும் இங்கே அவர்கள் பல பெண்களுக்கு யா தான் வரும். ஸோ யா, அந்த யாக்கு ஃபத்தஹா போட்டுருங்க. ஓகேவா, என்ன செய்யணும் தெரியுமா, போட்டுட்டு ஃபத்தஹா போட்டுட்டு அடுத்து ஃபா கலிமாக்கு சுக்கூன் வச்சிருங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த கலிமத்துல் ஐனுக்கு நமக்கு எங்கே எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டார்டிங்கில் தம்மா தான் போட்டோம். அதே தம்மா தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வேறு மாறக்கூடாது. ஸோ அதனால் இங்கே லம்மாவே போட்டுருவோம். என்சு கிடச்சிருச்சா, என்சு கிடச்சிருச்சு. அடுத்தது லாம் கலிமாக்கு என்ன தெரியுமா செய்யணும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எல்லா இடத்துலையும் லம்மா போட்டுக்கிட்டே வந்தோம். இருமைக்கு ஃபத்தஹா மாற்றி அலிஃப் நூன் சேர்த்தோம். இங்கே பெண்பால் பன்மை படற்கை, அதாவது ஜமு முஅன்னஸ் காயிப், காயிபுல ஜமு முஅன்னஸ் இல்லையா, பெண்பால் பன்மை படற்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா கடைசி லாம் கலிமாக்கு சுக்கூன் செய்து ஒரு ஃபத்ஹா செய்யப்பட்ட நூனை இணைக்கணும் எண்டில். ஸோ ராக்கு சுக்கூன் வச்சிருங்க,
ஒரு ஃபத்தா செய்யப்பட்ட நூனை இணைச்சிருங்க. என் சுர்ன கிடைச்சிரும். ஸோ என் சுர்ன கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ நமக்கு 6 ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். எஃப்உலு, எஃப்உலானி, எஃப்உலூன, தஃப்உலு, தஃப்உலானி, எஃப்உல்ன. தட் இஸ் என்சுரு, என்சுரானி, என்சுரூன, தன்சுரு, தன்சுரானி, யன்சுர்ன. ரைட்? ஓகே. மீனிங் என்ன? அவன் ஒரு ஆண், உதவி செய்கிறான், உதவி செய்வான். அவர்கள் 2 ஆண்கள், உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் பல ஆண்கள், உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அவள் ஒரு பெண், உதவி செய்கிறாள், உதவி செய்வாள். அவர்கள் 2 பெண்கள், உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் பல பெண்கள், உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வந்து என்ன மீனிங்? அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நீ ஒரு ஆண் இல்லையா? அந்தோடைய பிளேஸ் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணுங்க. ஹுவ, ஹுமா, ஹும்ம நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் போகணும். அந்த லமீர்களை மறந்துடக்கூடாது. லமீர்களுடைய அந்த 14 டேர்மும் பேட்டர்னும் நமக்கு அப்படியே அப்ளை ஆகும். எதில்? மாலியில் அப்ளை ஆனிச்சு இல்லையா? அதே போல் முலாரிலையும் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நமக்கு அந்த நீ ஒரு ஆண். ஸோ நீ ஒரு ஆண், உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? முன்னாடி பெண்பாலுடைய படர்க்கை இருக்குல்ல, தன்சுரு இருக்கு இல்லையா? தன்சுரு. அந்த தன்சுருவை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட். கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. அதே வார்த்தை தான் இங்கே வரும். ஓகேவா? அதாவது அங்கே இருக்கக்கூடிய தன்சுரு தான் இங்கே இருக்கக்கூடிய தன்சுருவும். ஸோ அவள் ஒரு பெண்ணும் நீ ஒரு ஆணும் ஒரே வார்த்தை தான் முலாரியில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் தன்சுருவை போட்டுறணும். ரைட்டா? அவ்வளோதான். தன்சுரு அதாவது என்சுரு, என்சுராணி, என்சுருன, தன்சுரு, தன்சுராணி, என்சுர்ன. அடுத்ததும் தன்சுரு. ரைட்டா? தன்சுருவை போட்டுருங்க. தன்சுருனா நீ ஒரு ஆண், உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். அதுதான். அடுத்தது என்னது? அதே முன்னாடி உள்ள இருமை படர்க்கை பெண்பாலை தூக்கி கட் அண்ட் பேஸ்ட் இங்கேயும் போட்டுருங்க. ஸோ தன்சுராணி, அதே தன்சுராணி இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ தன்சுராணி அப்படிங்கும்போது என்ன 2 அர்த்தம் கொடுக்கும். அவள் ஒரு பெண், உதவி செய்கின்றாள், உதவி செய்வாள். நீ ஒரு ஆண், உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். ஓகே. தன்சுரு, தன்சுராணி. அடுத்தது என்ன இருக்கு? இங்கே வித்தியாசப்படும். ஸோ அந்த முடிஞ்சிருச்சு, அந்துமா பிளேஸ் முடிஞ்சிருச்சு. அந்தும் பிளேஸில் பாருங்க. இங்கே வந்து என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நசரை போட்டுக்கோங்க. நசரவை போட்டுக்கோங்க. மாலிலேருந்து தான் நம்ம ஒவ்வொன்றையுமே டிரைவ் பண்ணுறோம். ஸோ மாலியில் இந்த இடத்துல நசரை என்னவா வரும்? ஸோ நசரை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முலாரியுடைய ஆண்பால் படர்க்கையை எடுக்கும்போது, ஒருமை ஆண்பால் படர்க்கை நசரலைன் என்சுரு எடுக்கும்போது எதுலேருந்து எடுத்திருப்பீங்க தெரியுமா? நசரலைன் தான் எடுத்திருப்பீங்க. நசரலைன் தான் என்சுரு எடுத்திருப்பீங்க. அடுத்து என்சுராணி இருமை இருக்கு இல்லையா? அதை நசராலேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் அதோடைய ரா மாலிலேருந்தே தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ நசராலேருந்து தான் நீங்கள் என்சுராணி எடுத்திருக்கணும். ஸோ என்சுராணி எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்படி தான் அமைக்க முடியும். அடுத்து நசரூலேருந்து என்சுரூனை எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ராவான வேர்டு நசர, நசரா, நசரு மாலியை எடுத்துக்கிட்டு என்சுரு, என்சுராணி, என்சுரூனன்னு மாறி இருக்கு. அதே போல் நசரத் அப்படிங்கிறது வந்து தன்சுருன்னு மாறி இருக்கு. நசரத்தாங்கிறது தன்சுராணின்னு மாறி இருக்கு. நசர்னங்கிறது என்சுர்னன்னு மாறி இருக்கு. ஸோ அடுத்தது நசர்த்தங்கிறது தான் இங்கே தன்சுருன்னு போட்டிருக்கோம். நசர்த்துமாங்கிறது தன்சுராணின்னு மாறி இருக்கு. நசர்த்தும் அப்படிங்கிறது இங்கே தன்சுரூனன்னு மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ நசர்த்தும் போட்டுக்கோங்க. அதை போடும்போது தாவை சேர்த்துருங்க முன்னாடி. தன்சு நசர்த்தும் அங்கே ராக்கு சுக்குன்னு இருந்திருக்கும் மாலியில். இங்கே தம்மா போடுங்க. ஸோ தன்சுரு,
தும்ம எடுத்துட்டு ரூன வாவ்னுன்னு சேர்த்துருங்க. ஸோ நசர்த்தும் இஸ் கன்வெர்ட் இன்டு தன்சுரூன. ஓகேங்களா? இப்படியும் எடுக்கலாம். இப்படித்தான் மேக்ஸிமம் ஒரு சில ஸ்காலர்ஸ் அதோடைய ராஃப் மாலியான ஃபார்ம்லேருந்து எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் இல்ல நசரலேருந்தே அப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்சூருலேருந்தே ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்சுருவை பேசிக்காக வச்சுக்கிட்டே அந்த என்சுருலேருந்து என்சுராணி வந்துச்சு, என்சுரூன வந்துச்சு, தன்சுரு வந்துச்சு, தன்சுராணி வந்துச்சு, என்சுர்னன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 ஃபார்முமே இருக்குது ஓவரால். சில இடங்களில் சில இதை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல இதை தான் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? ஆண் பால் முன்னிலை ஒருமை இருமை பன்மை, அதாவது முதக்கர் முஹாத்தப்ல முஃப்ரது தஸ்னியா ஜம நமக்கு கிடைச்சிருச்சு. எப்படி? தன்சுரு, தன்சுராணி, தன்சுரூன. அங்க படற்கை ஆண்பால் பன்மை எப்படி இருக்கு? என்சுரூனன் இருக்கு. இங்க முன்னிலை ஆண்பால் பன்மை எப்படி இருக்கு? தன்சுரூனன் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஃப் அலூன தஃப் அலூன அது போல. அதாவது இதோட பேசிக்கோட ஃபார்மட்டை வச்சு நான் சொல்றேன். ஸோ பேசிக்கோட ஃபார்மட்டை வச்சு எல்லாத்தையுமே இப்போ திரும்ப சொல்றேன். எஃப் அலு என்சுரு, எஃப் அலானி என்சுராணி, எஃப் உலு என்சுரு, தஃப் உலு தன்சுரு, தஃப் உலானி தன்சுராணி, எஃப் உல்ன தன்சுர்ன, தஃப் உலு தன்சுரு, தஃப் உலானி தன்சுராணி, தஃப் உலூன தன்சுரூன. ஸோ நீ ஒரு ஆண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். இது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 9 டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. 9 ஃபார்ம் 9 டேர்ம் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த பேட்டர்னுக்கு போகலாம். அடுத்த ஃபார்ம் ரைட்டுங்களா? அடுத்தது என்னது? மாலி இதோட பேசிக் எப்படி இருக்கும்? நசர்த்தின்னு இருக்கும். இல்லை என்சுருவை வச்சுக்கலாம். ஸோ அதே தான் என்சுருவை வச்சுக்கலாம் அல்லது நசர்த்தியை வச்சுக்கலாம். அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னா, அதே நசரை வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் தாவை போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபத்தஹா செஞ்சுருங்க. ஓகேங்களா? ஸோ நூனுக்கு சுக்குன் தன், கலிமத்துல ஐனான அம்மா அது ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கணும். தன்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த லாம் கலிமான ரா இருக்கு இல்லையா, அதுக்கு கெஸ்ரா போட்டு கெஸ்ராக்கு தோதுவா ஒரு யாவை சேர்த்து ஃபத்தஹ செய்யப்பட்ட நூனை சேர்க்கணும். ஸோ என்ன கிடைச்சிடும்? இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டையர்லி தன்சுரீன அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ தன்சுரீன. ஓகேங்களா? ஸோ என்சுரு என்சுராணி என்சுரூன, தன்சுரு தன்சுராணி என்சுர்ன, தன்சுரு தன்சுராணி தன்சுரூன தன்சுரீன. நீ ஒரு பெண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். ஓகேங்களா? புரியுதா? ரைட். உங்களுக்கு தன்சுரீன புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீ ஒரு பெண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள் இருக்கு இல்லையா? இது அதே தான். முன்னாடி இருக்கக்கூடிய தன்சுராணி தன்சுராணி இருக்கு இல்லையா, அதே தன்சுராணி தான் இங்கேயும் வரும். ஸோ தன்சுராணி மொத்தம் 3 வரும். ஸோ அந்த தன்சுராணியை அப்படியே எடுத்து போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ தன்சுரீன தன்சுராணி கிடைச்சிரும். நீ ஒரு பெண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். அடுத்தது பாருங்க. அங்கே என்ன பழசுல நம்ம பார்த்துருப்போம், மாலியில் என்ன பார்த்துருப்போம்? நசர்த்தி நசர்த்துமா நசர்த்துண்ண. அப்போது நசர்த்துண்ணங்கிறது அப்படியும் எடுத்துக்கலாம், அல்லது என்சுருவை எடுத்து மாற்றிக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த இடத்துல பாருங்க 6வது ஃபார்ம் இருக்குல்ல என்சுர்ன, அதை அப்படியே எடுங்க. அந்த ஃபார்ம்லேருந்து இந்த யாவை போக்கிட்டு இது எங்கேருந்து பிறக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியான ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இந்த 6வது ஃபார்ம்லேருந்து 9வது ஃபார்மை மாற்றுறீங்க. ஸோ 6வது ஃபார்மான என்சுர்ன, அவர்கள் பல பெண்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செய்வார்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த யாவை கட் பண்ணிட்டு தாவை போட்டுருங்க.
அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்ல. ரொம்ப ஈஸியா எந்தெந்த ஃபார்மை எதுலேருந்து எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறத கனெக்டிவிட்டியோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த என்சுர்னலேருந்து தன்சுர்னன்னு இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ என்சுர்னா அவர்கள் பல பெண்கள், தன்சுர்னா நீங்கள் பல பெண்கள் உதவி செய்கிறீர்கள், உதவி செய்வீர்கள். ஓகேங்களா? ஸோ தன்சுரீன, தன்சுராணி, தன்சுர்ன. ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் உதவி செய்கின்றேன், உதவி செய்வேன். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? முலாரியுடைய அடையாளங்களுடைய லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் என்னெல்லாம் பார்த்துட்டோம்? யா அப்ளை ஆயிடுச்சு, தா அப்ளை ஆயிடுச்சு. என்ன மிச்சம் இருக்கு? அலீஃபும் நூனும் இருக்கா? ஸோ முத்தக்கள்ளிமான தன்னிலையான ஆம் நான் இருக்கு இல்லையா? அதுக்கு அலிஃப் போட்டுறணும். ஸோ போட்டுட்டு இந்த ஃபாக்களிமா இருக்கு இல்லையா? நூன், அதுக்கு சுக்கூன் செஞ்சிடணும். அன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம அதே தான் என்சுரு வச்சிருக்கீங்களா? என்சுருலேருந்தே இதை கொண்டுட்டு வரலாம் ரொம்ப ஈஸியா. என்சுரு பாருங்க, அந்த யாவை எடுத்துட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். சிம்பிளா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. என்சுரு, அதில் உள்ள யாவை கட் பண்ணிட்டு அலிஃப் ஃபத்தஹ் செய்யப்பட்ட அலிஃபை போட்டுருங்க. ஸோ அன்சுரு கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ அன்சுருனா நான் உதவி செய்கின்றேன், உதவி செய்வேன். அதே போல் நமக்கு முலாரியுடைய எழுத்துக்கள் மிச்சம் என்ன இருக்குது? நூன் மட்டும் இருக்குது. அந்த நூனை இங்கே போட்டு நன்சுருன்னு ஆக்கிடுங்க. யாவை கட் பண்ணிட்டு நூனை சேர்த்துருங்க. ஸோ அன்சுரு, நன்சுரு. நான் உதவி செய்கின்றேன், உதவி செய்வேன். நாங்கள் உதவி செய்கின்றோம், உதவி செய்வோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஃபார்மும் ஒவ்வொரு ஃபார்மேட்டும் எப்படியெல்லாம் உருவாகுது, ஒவ்வொரு 14 விதம். எப்படி மாலிக்கு 14 விதமாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தோமோ, அதே போல் முலாரிலையும் ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா, ஒவ்வொரு ஃபார்முக்கும் அதோடைய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா வச்சு இங்கே உருவாக்குறோம். அது எதுலேருந்து எதை டிரைவ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அதை சேர்த்து உங்களுக்கு இந்த இடத்துல இதை பேசிக்காக வச்சுட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதை விட ஈஸியாக எது தெரிஞ்சுதோ அதை கூட நீங்கள் வச்சு பேசிக்காக வச்சு, அதாவது மாலிலேருந்து எடுக்கிறது எனக்கு ஈஸியாக தெரியுதுன்னா நீங்கள் மாலிலேருந்து எடுங்க. இல்லை முலாரியோட ஃபார்ம் பேசிக் என்சுருலேருந்து தான் எனக்கு மற்றதெல்லாம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, தப்பில்லை. இல்லை ஒவ்வொரு ஃபார்ம் இப்போ இருமைக்கு பார்த்தீங்கன்னா சேமாக வரும், அப்போ அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணால் போதும்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப அருமையாக இருக்கும் முலாரியோட ஃபார்ம் எடுக்கும் முறை. ஸோ அந்த முலாரியான ஃபார்ம் எடுக்கும்போது நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யா, தா, அலிஃப், நூன். இந்த 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று முன்னாடி சேரும். அது எதுக்கு எதை சேரணுமோ அதை தான் சேர்க்கணும். படற்கைக்கு ஆண்பால்னா யா தான் சேர்க்கணும். ஓகேங்களா? அதே முஹாத்தப் இருக்கு இல்லையா? முன்னிலை தேர்ட் பர்சன் படற்கைங்கிறது. இதே செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா தா தான் சேர்க்கணும். ஓகேங்களா? அப்போது அங்கே போய் நான் யா தான் சேர்ப்பேன், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம்ல, யாவை சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது, தாவை சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எங்கே தாவை சேர்க்கணுமோ அங்கே தா தான் சேர்க்கணும், எங்கே யாவை சேர்க்கணுமோ அங்கே யா தான் சேர்க்கணும், எங்கே அலிஃபை சேர்க்கணுமோ அங்கே அலிஃப் சேர்க்கணும், எங்கே நூனை சேர்க்கணுமோ நூனை சேர்க்கணும். ஸோ யா, தா, அலிஃப், நூன் மாறி மாறி வரும். எதுக்கு எதை நான் சேர்த்து காமிச்சிருக்கனோ அதுதான் ஃபார்மேட், அதுக்கு அதை தான் சேர்க்கணும். அதோட தான் கம்பேர் பண்ணி நீங்கள் இதோட ஃபார்முலா எங்கன்றதையும் கம்பேர் பண்ணிக்குவோம். அதாவது எஃப் ஒலு, எஃப் ஒலானி, எஃப் ஒலூன, தஃப் ஒலு, தஃப் ஒலானி, எஃப் ஒல்ன, தஃப் ஒலு, தஃப் ஒலானி, தஃப் ஒலூன, தஃப் ஒலீன, தஃப் ஒலானி, தஃப் ஒல்ன, அஃப் ஒலு, நஃப் ஒலு. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் என்சுரு நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ 8 பார்த்துருக்கோம் இல்லையா? சுலாசி முஜரத் ஃபீஹில 8. அதில் நம்பர் 1 ஃபார்முலாவுடைய அப்ளிகபிள் தான் இந்த நசர என்சுரு. ஓகேவா? மற்ற 7க்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போது நம்ம இந்த எஃப் ஒலுவோடைய ஃபார்மேட் என்சுரு இருக்கு இல்லையா? அதை ஒரு தடவை ஃபைனலாக நான் சர்ச் செஞ்சு காட்டணும். அதோடைய மீனிங் எப்படிலாம் டிஃபர் ஆகுதுங்கிறதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, முலாரியுடைய எழுத்துக்கள் யா எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யா யூஸ் பண்ணணும், எங்கே தா யூஸ் பண்ணணுமோ அங்கே தா யூஸ் பண்ணணும், எங்கே அலிஃப் யூஸ் பண்ணுமோ அங்கே அலிஃப் யூஸ் பண்ணணும், எங்கே நூன் யூஸ் பண்ணுமோ அங்கே நூன் யூஸ் பண்ணணும். ஸோ தா பெண்பாலுக்கு மட்டும்தான், யா ஆண்பாலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏன்னா ஆண்பாலுக்கு தாவும் வந்திருக்கு, யாவும் வந்திருக்கு, பெண்பாலுக்கு யாவும் வந்திருக்கு, தாவும் வந்திருக்கு. ஸோ சில பேர் அப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ அதில் நீங்கள் அவேராக இருங்க, அப்படி கிடையாது. ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் அவும் நூனும்
முத்தகல்லிம் தான். நான் நாங்களுக்கு தான். வேற எங்கேயும் அது அப்ளை ஆகாது. ஓகேயா? ரைட். ஓகே. நம்ம இப்ப சர்ச் செஞ்சு பார்த்துடலாம். என்சுரு. ஓகேங்களா? என்சுரு என்சுராணி என்சுரூன, தன்சுரு தன்சுராணி என்சுர்ன, தன்சுரு தன்சுராணி தன்சுரூன, தன்சுரீன தன்சுராணி தன்சுர்ன, ஆன்சுரு நன்சுரு. ரைட்? பொருள் பாருங்க. அவன் ஒரு ஆண் உதவி செய்கின்றான், உதவி செய்வான். அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்கின்றார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்கின்றார்கள், உதவி செய்வார்கள். அவள் ஒரு பெண் உதவி செய்கின்றாள், உதவி செய்வாள். அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்கின்றார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் பல பெண்கள் உதவி செய்கின்றார்கள், உதவி செய்வார்கள். நீ ஒரு ஆண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். நீ ஒரு பெண் உதவி செய்கின்றாய், உதவி செய்வாய். நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். நீங்கள் பல பெண்கள் உதவி செய்கின்றீர்கள், உதவி செய்வீர்கள். நான் உதவி செய்கின்றேன், உதவி செய்வேன். நாங்கள் உதவி செய்கின்றோம், உதவி செய்வோம். ஓகே. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி மீனிங் இதுக்கு அமைக்கலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் 2யுமே வச்சு அமைச்சுக்கோங்க. அதாவது ஒன் மேன் இஸ் ஹெல்பிங் ஐஎன்ஜி போட்டுட்டு இஸ் வருது இல்லையா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹி இஸ் ஹெல்ப் ப்ரெசன்ட் வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போட்டுக்கலாம். ஹி இஸ் ஹெல்ப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து he will help. he is help and he will help. ஓகேங்களா? இப்படி வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வாஹித் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.